கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவருடைய தூய சமூக தண்டையிலே அவருடைய பாதத்தில் அமர்ந்து இந்த நாளின் வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் நமக்கு பாராட்டி இருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த நாளின் சத்தியம் நம்மை கிறிஸ்துவண்டை ஒரு படி நெருங்கி சேர்வதற்கு ஏதுவாக அமையப்பெறும் பொருட்டாக பரிசுத்த ஆவியானவருடைய துணையை நாம் தேவனுடைய திரு சமூகத்திலிருந்து பெரும்படியாக நம்முடைய சிரங்களை தாழ்த்தி ஜெபத்திலே தரித்திருப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, உடைய தூய நாமம் என்னாலும் வகைப்பெறுவதாக. உடைய பாதத்தண்டையிலே தேவரீர் நாங்கள் அமர்ந்து இந்த நாளில் தியானிக்க இருக்கக்கூடிய வேத பகுதியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் அதை பயின்றவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி வாழ்வதற்கேற்ற பெலனை உடைய திரு சமூகத்திலிருந்து பெற்று சென்றவர்களாக காணப்பட நீர் எங்களுக்கு இரக்கம் செய்தரலும். பரிசுத்த ஆவியாருடைய துணையை எங்களுக்கு தந்தரலும். நாங்கள் உம்முடைய பாதத்தில் இந்த நாளில் ஒரு புதிய சத்தியத்தை கேட்டோம் என்ற நிலையிலே கடந்து செல்ல நீர் எங்களுக்கு இரக்கம் செய்தரலும். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம், உடைய பாதத்தில் படைக்கின்றோம். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன். நன்றி அல்லது ஆங்கிலத்திலே தேங்க்ஸ். இந்த நன்றி என்னும் சொல் நம் தமிழ் மொழியில் ஒருவர் செய்யும் உதவிக்கு, ஒருவர் செய்யக்கூடிய நன்மைக்கு மாறுத்திரமாக சொல்லக்கூடிய ஓர் வார்த்தை. அது ஒரு உணர்வின் வெளிப்பாடு. இன்னொரு வார்த்தை அதற்கு ஈடாக நாம் நம்முடைய மொழியில் காண்கின்றோம். ஆங்கிலத்தில் அதை கிராட்டிடியூட் என்று சொல்லுவார்கள். செய் நன்றி. இந்த செய் நன்றி என்பது நமக்கு உதவி செய்பவர்களை மறவாமல் அவர்களுக்கு அதற்காக நன்றி பாராட்டுவது. இந்த நன்றி பாராட்டக்கூடிய பண்பு எல்லா காலங்களிலும் வாழக்கூடிய எல்லோரிடத்திலும் காணப்படக்கூடிய ஒரு பண்பு. பெறப்படும் உதவிக்கு, பெறப்படக்கூடிய நன்மைக்கு செய்யப்படும் மாறுத்திரம் நன்றி. நாம் எதிர்பார்க்கக்கூடிய உதவியை, நன்மையை ஒருவர் செய்த பிறகு அந்த செய்த அவருக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாராட்டக்கூடிய ஒன்றுதான் செய் நன்றி, கிராட்டிடியூட் என்று ஆங்கிலத்தில் அதை சொல்லுவார்கள். நாம் எதிர்பார்க்கக்கூடிய உதவியை, நாம் எதிர்பார்க்கக்கூடிய நன்மையை பெறுவதற்கு முன் எப்படி ஒருவரிடத்தில் நாம் அதற்காக நன்றி பாராட்ட முடியும்? தேங்கிங் இன் அட்வான்ஸ். உதவி செய்யப்படுவதற்கு முன்பதாக நாம் சொல்லக்கூடிய நன்றி அறிதல், தேங்கிங் இன் அட்வான்ஸ். உதவியை பெறுவதற்கு முன்பதாக நாம் நன்றி சொல்லக்கூடியது. இதைத்தான் இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் நாம் பக்தி வினயத்தோடு அமர்ந்து தியானிக்க இருக்கின்றோம். தேங்கிங் காட் இன் அட்வான்ஸ். தேவனை அல்லது தேவனுக்கு நாம் எப்படி நன்றி உள்ளவர்களாக காணப்பட போகின்றோம். Thanking someone after receiving some help is gratitude. நாம் முதலாவது பார்த்தது போன்று ஒருவருக்கு நாம் நன்றி சொல்லுவது அவர் நமக்கு செய்த உதவிக்காக மாறுத்திரமாக
சொல்லக்கூடியது. Praising God after your miracle manifest is gratitude. நன்றி என்றால் தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் பெறப்பட்ட ஆசீர்வாதத்திற்கு, நன்மைக்கு மாறுத்திரமாக நாம் சொல்லக்கூடிய ஒன்றுதான் ஸ்தோத்திரம் அல்லது நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவது. Thanking God in advance. ஒரு நன்மையை பெறுவதற்கு முன்பதாக தேவனிடத்தில் நாம் சொல்லக்கூடிய ஸ்தோத்திரங்கள், நன்றி. இதை வேதம் என்ன சொல்லுகின்றது? It is called faith. தேவன் செய்த அற்புதங்களுக்கு நன்றி சொல்வது gratitude. செய் நன்றி அறிதல். நாம் தேவனிடத்தில் இருந்து பெற வாஞ்சிக்கக்கூடிய நன்மைகளை, அற்புதங்களை பெறுவதற்கு முன்பதாக, அந்த நன்மைகள் நமக்கு வந்து சேர்வதற்கு முன்பதாக, அதை நாம் நமதாக்கிக் கொள்வதற்கு முன்பதாக பாராட்டுவதுதான் ஸ்தோத்திரம் அல்லது நன்றி. Thanking God in advance is an act of faith. Thanking God in advance is an act of trust. Expressing gratitude before a prayer is answered is faith. தேவனுடைய சமூகத்தில் நாம் பெற வாஞ்சிக்கக்கூடிய அந்த நன்மையை பெறுவதற்கு முன்பதாக, அந்த நன்மைக்கு மாறுத்திரமாக தேவனுடைய சமூகத்தில் நாம் பாராட்டும் அந்த நன்றி எறிதல் தான் விசுவாசம். நாம் தேவனில் கொண்டிருக்கக்கூடிய விசுவாசம் என்பது நாம் தேவனிடத்தில் இருந்து என்ன பெறுகிறோம் என்பதில் அது இருப்பதல்ல. தேவனுக்கு பிரியமானவர்களே, எப்பொழுதும் நம்மில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் அந்த விசுவாசம். Faith is not believing that God can do something. Faith is not believing that God can do something. It is believing that God is doing something. அவரால் செய்ய முடியும் என்பதல்ல, எனக்காக எதையும் அவர் செய்கிறார் என்று நம்புவதுதான் விசுவாசம். எதையும் நாம் கண்கூடாக பார்த்து பெறுவதற்கு பெயர் gratitude, செய் நன்றி. The real faith is thanking God in advance. உண்மையான தேவனிடத்தில் நாம் கொண்டிருக்கக்கூடிய விசுவாசம் என்பது அவர் நமக்கு பாராட்டக்கூடிய உதவிகளை பெற்ற பிறகல்ல, பெறுவதற்கு முன்பதாக தேவன் இந்த காரியங்களை எனக்கு செய்வார் என்ற நிலையில் காத்திருப்பதுதான் விசுவாசம். உண்மையான விசுவாசம் தேவன் நமக்கு எதையும் செய்யும் முன்பாக நாம் பாராட்டக்கூடிய நன்றிதான் விசுவாசம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில், அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த நாட்களில் 2 உன்னதமான அனுபவங்களை இதற்கு சான்றாக நமக்கு வைத்து சென்றிருக்கின்றார். கிறிஸ்து எப்பொழுதெல்லாம் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த வேண்டும் என்று ஆசைக்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் அவர் தேவனோடு என்ன செய்வார்? வேண்டுதல் செய்வார். தேவனுடைய சமூகத்தில் தான் என்ன செய்ய போகின்றேன் என்பதனை அவர் கொண்டு செல்வார். அவரிடத்தில் அவர் தெரிவிப்பார். தேவன் அதற்கான உத்தரவை, அதற்கான பலத்தை, அந்த அற்புதத்தை அவர் என்ன செய்வார்? இவரை கொண்டு நிகழ்த்துவார். இதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில்
இருந்த நாட்களில், ஊழியம் செய்த அந்த நாட்களில் செய்து கொண்டிருந்தார். 2 அனுபவங்கள். முதலாவது அனுபவம் கிரைஸ்ட் அட் கிரேவ் சைட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்லறையின் முன்பாக நிற்கின்றார். என்ன அனுபவம் இது? லாசருவின் உயிர்த்தெழுதலின் அனுபவம். அவன் மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. லாசருடைய கல்லறை அண்டையிலே அவரை அழைத்து செல்லும்படியாக சொன்ன கிறிஸ்து அந்த கல்லை புரட்டும்படியாக சொன்னார். அவர்கள் அந்த கல்லை புரட்டிய மாத்திரத்தில் தானே யோவானின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 41வது வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். Jesus thanked the Father before the miracle, showing complete confidence that God had already answered his prayer. பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். அவர் எந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக வந்தாரோ அதை அவர் இன்னும் செய்யவில்லை. அதற்கான விண்ணப்பத்தை அவர் தேவனுடைய சமூகத்தில் இன்னும் வைக்கவும் இல்லை. அதற்கான பதிலை அவர் பெறவும் இல்லை தேவனுடைய சமூகத்தில் இருந்து. மரித்த லாசரு அதே இடத்தில் அந்த கல்லறையில் மரித்தவனாக கிடக்கின்றான். ஆனால் கிறிஸ்து அவன் எழுப்பப்பட்ட நிலையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்கின்றார். எவ்ரிதிங் இஸ் தேர் as it is. திறந்த கல்லறை, மரித்த அவருடைய சரீரம், சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதே நிலையில் காணப்படுகின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது போன்று தேவனிடத்தில் என்ன சொல்றாரு? நீர் எனக்கு செவி கொடுத்தீர். நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால், நீர் எனக்கு செவி கொடுத்து அந்த லாசருவை நீ எழுப்பினால் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றேன். I thank you, Lord, for raising Lazarus. அங்க சூழல் எப்படி காணப்படுகின்றது? அவன் மரித்த நிலையில் தான் இருக்கிறான், சடலமாக. தேவனுக்கு பிரியமானவர்களே, இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை எழுப்புவதற்கு முன்னதாக தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்றாரு? ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கின்றார். He thanks God in advance for what he is going to do. மரித்த லாசரு அதே நிலையில் கல்லறையில் கிடக்கின்றான். ஆனால் கிறிஸ்து அவன் எழுப்பப்பட்ட நிலையில் என்ன சொல்ல வேண்டுமோ, என்ன செய்ய வேண்டுமோ அதை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார். He thanked God in advance. அற்புதம் நடைபெறுவதற்கு முன்பாகவே அதற்கான ஸ்தோத்திரத்தை, அதற்கான நன்றியை அவர் என்ன செய்றாரு? கூறுகிறார். He is thanking God as if the miracle has already happened, performed. ஏற்கனவே அற்புதம் நிகழ்ந்து விட்டதை போன்று, ஏற்கனவே அவன் எழும்பி விட்டதை போன்று அவர் நன்றி சொல்லுகின்றார். அதற்கு காரணம், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கின்றீர். நான் ஒரு காரியத்தை கேட்டதனால் அல்ல, நான் ஒரு காரியத்தை உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வருவதனால் மாத்திரமல்ல. Whenever I called upon you, தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய விண்ணப்பங்கள் ஏறெடுக்கப்படும் பொழுதெல்லாம்
எப்பொழுதும் எனக்கு நீ செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கின்றேன், விசுவாசிக்கின்றேன். This is where faith plays its role. அவரை பிதா எழுப்பிய பிறகு கிறிஸ்து ஸ்தோத்திரிக்கவில்லை, நன்றி சொல்லவில்லை. அப்படி அவர் நன்றி கூறி இருந்திருப்பார் என்றால், அவர் எழுப்பப்பட்ட பிறகு தேவனுடைய சமூகத்தில் அந்த நன்றியை அவர் பாராட்டியிருப்பார் என்றால், that would be counted as gratitude. ஒரு காரியத்தை பெற்ற பிறகு சொல்லக்கூடிய செய் நன்றி. But what Christ has done here is faith. He is showing the faith. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, Christ was at grave site. இந்த கல்லறையின் அனுபவத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் அவர் அவனை எழுப்புவதற்கு முன்பதாக அவனை எழுப்பியது போன்று தேவனிடத்தில் என்ன செய்றாரு? நன்றி பாராட்டுகின்றார். In advance he is thanking God for what he is going to do now. Christ was at grave site doing this. Now Christ is at food site. Christ was at grave site raising Lazarus. There is another occasion. Christ is in the food site. திரளான ஜனங்கள் 5000 பேர் என்று வேதம் புருஷர்களுடைய தலை எண்ணிக்கையை அது சொல்லுகின்றது. அங்கு கூடிந்தவர்கள் குறைந்தபட்சம் 20,000 பேர். அவர்கள் இருக்கக்கூடிய இடமோ வனாந்தரம். அவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய அந்த உணவு பொட்டலமோ சிறியது. 5 அப்பம் 2 மீன்கள். எப்படி போஷிப்பது? Christ is now at food site. He did his miracle thanking God in advance at the grave site. Now he is at the food site. போஷிக்கும் இடத்தில் அவர் இருக்கின்றார். கிறிஸ்து அவர்களை புசிப்பதற்காக என்ன செய்கின்றார்? சீடரிடத்தில் அவர்களை எல்லாம் நீங்கள் அமரச் செய்யுங்கள். அவர் எல்லாரையும் அவர் அமரச் செய்துவிட்டு இப்பொழுது என்ன செய்கின்றார்? வழக்கம் போல் அண்ணாந்து பார்த்து, வானத்தை அண்ணாந்து பார்த்து, பரத்தை அண்ணாந்து பார்த்து, அவருடைய பிதா எங்கே இருக்கின்றாரோ அந்த இடத்தை அவர் அண்ணாந்து பார்த்து தேவனை அவர் ஸ்தோத்திரித்தார். He thanked God for what he is going to do. Before performing the miracle, he has already thanked God. தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதான அந்த வல்லமையின் மூலமாக அவர் செய்யக்கூடிய அந்த அற்புதத்தை அவர் செய்வதற்கு முன்பதாக அந்த அற்புதம் செய்யப்பட்டாகிவிட்டது என்ற நிலையில் தேவனிடத்தில் அவர் என்ன செய்றாரு? நன்றிதலை பாராட்டுகின்றார். He praises God. He thanks God. தேவனுக்கு பிரியமானவர்களே, he thanked God before the miracle. He thanked God before the miracle could happen. The miracle could be performed. Before the food could be blessed and served. He praised God. He thanked God in advance for what he is going to do, for what he is going to do. Grave site-ல எழுப்புவதற்கு முன்பதாக he
thanked God. இந்த ஃபுட் சைட்ல அந்த உணவு பெருக்கமடைவதற்கு முன்பதாக அவர் என்ன செய்யறாரு? தேவனிடத்தில் தன்னுடைய சிரசை எண்ணாந்து பார்த்து நன்றி செலுத்துகின்றார். Before he could do anything, he thanks God. The mindset of Jesus that empowered him to thank God in advance. அவருடைய மைண்ட் செட் அப்படிதான் இருந்துச்சு. அவருடைய மைண்ட் செட் அப்படிதான் இருந்துச்சு. Wherever you went, whatever the miracle that he has done, he used to behold. பிதாவினிடத்தில் அவர் தன்னுடைய சிரத்தை ஏறெடுத்து பார்த்து அண்ணாந்து பார்த்து, தேவனே இந்த இடத்தில் நான் இதை செய்வதற்கு நீர் என்னை பலப்படுத்தும், நீர் செய்யும். அந்த ஜெபத்தை ஜெபத்தை ஏறெடுத்த பிறகுதான் அவர் எதையும் செய்வார். அந்த நேரத்திலேயே அவர் என்ன செஞ்சுவார்னா, he would thank the Lord for what he is supposed to have done. என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டுமோ அது செய்யப்பட்ட நிலையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வாக அதை கருதி எல்லாம் செய்யப்படுவதற்கு முன்னதாக எதை செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்கின்றாரோ அதை அவர் செய்துவிட்ட நிலையில் அவரிடத்தில் நன்றி சொல்லுகிறார். Thanking God in advance. திரளான ஜனங்களை போஷிக்கும் போதும் மரித்த லாசருவை எழுப்பும் பொழுதும் அவரது மனநிலை எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கும் தேவன் என்னோடு இருக்கின்றார் என்ற மனநிலை. அவருடைய நாவு என்ன செஞ்சிச்சு? அந்த மனநிலைக்கு ஒத்த நிலையில் அது அவரை என்ன செஞ்சு? ஆட்டோமேட்டிக்கா he started praising the Lord, the Father. Christ was at grave site. Christ was at foot site. Now, in the Old Testament, the child of God, a man of God, was at war site. ரெண்டு இடங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிரேவ் சைட்லயும் ஃபுட் சைட்லயும் அவர் எப்படி தேவனுக்கு தான் நன்றி பாராட்ட வேண்டுமோ அவர் அந்த அதிசயங்களை செய்வதற்கு முன்பதாக அந்த நன்றிதனை அவர் பாராட்டினார். இன்றைக்கு நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்னொரு அனுபவத்தை 2 நாளாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரத்தில் நமக்கு வைத்திருக்கின்றார். என்ன அனுபவம்? Thanking God in advance. In advance. யோசபாத் மன்னர் அரசன், இந்த யோசபாத் அரசன் ஆளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாட்களில் மோவாபியர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலையில் பகுதியில் இருக்கக்கூடிய சீரிய தேசத்தார்கள், இந்த மூவரும் ஒன்றாக கூடி எப்படியாகிலும் இந்த யோசபாத்தை நாம் வெற்றி சிறக்க வேண்டும், அவனை அழித்து போட வேண்டும் என்று நிலையில் அவனை நெருங்கி வருகின்றார்கள். ஒரு பக்கத்துல 3 படைகள் போர் செய்வதற்கென்று அவர்களுக்கு முன்பதாக அங்கு இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு, அதற்கு எதிர்ப்புறத்தில் சோர்வுற்ற துயிலோடு காணப்படக்கூடிய இஸ்ரவேல் புத்திரர்கள். இந்த சூழலை இந்த யோசபாத் பார்க்கின்றான். அவருடைய மனதில் எதுவெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மனதில் ஆழ பதிந்திருந்ததோ அதே போன்று அவருடைய மனதிலும் I should thank God before the event.
தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவ என்ன செய்யறா? இந்த 3 படை வீரர்களை அங்க பார்க்கிறான். ஒரு இடத்துல சோர்வுற்று இருக்கக்கூடிய அந்த இஸ்ரவேல் புத்திரர்களை பார்க்கின்றான். மறுபுறத்தில் இப்பொழுது அவன் போர் புரிய வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கையும் பார்க்கின்றான். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவனுடைய படையில் ஆயுதம் அணிந்து நிற்கக்கூடியவர்களை அவன் நிறுத்திவிட்டு அவர்களுக்கு முன்பாக ஒரு பாடல் குழுவை, strange thing in the warfield, யுத்தம் புரிவதற்கென்று அந்த படை வீரர்கள் அங்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அவர்களை தாக்குவதற்கென்று அந்த 3 படைகளும் ஆயத்தமாக இருக்கின்றது. இங்கே யோசபாத் என்ன செய்கின்றான்? இந்த அவனுடைய யுத்த வீரர்களுக்கு முன்பதாக ஒரு குழுவை கொண்டு வருகின்றான். என்ன குழு? பாடல் குழு. பாடல் குழு. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பாடல் குழுவை அவன் அங்கு நிறுத்தி இப்பொழுது என்ன செய்கின்றான்? You start praising God. You start thanking God for what he is going to do. தேவன் இந்த நாட்களில் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்ய போகின்றார் என்பதை நினைத்து இப்பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க? இந்த படை வீரர்களுக்கு முன்னதாக பாடல்களை எழுப்புங்கள். They started singing, praising God, thanking God for what he is going to do. யோசபாத் போரில் ஈடுபடுவதற்கு முன்னதாக கர்த்தரை துதித்து என்றென்றைக்கும் அவரது கிருபை தங்கள் மீதாக இருப்பதை முன்வைத்து தேவனுக்கு நன்றி கூறி பாராட்டினார். They thanked God before even winning the war. இந்த போரிலே என்ன பாட்டு பாடி இருப்பாங்க தெரியுமா? இந்த போரிலே நாங்கள் வெற்றி பெற்றதற்கு உமக்கு நன்றி. அதுக்கு முன்பாக யோசபாத் சொல்றா, இஸ்ரவேல் புத்திரரே, வெற்றி என்பது உங்களுடைய கரத்திலே என்னுடைய கரத்திலும் இல்ல. உங்களையும் என்னையும் சந்திக்கக்கூடிய அந்த வெற்றி என்பது தேவனுடைய திரு சமூகத்திலிருந்து புறப்பட்டு வரக்கூடியது. அப்படி என்றால் உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் யுத்தம் செய்ய போகின்றார். தேவன் யுத்தம் செய்யும்படியாக இறங்கிவிட்டார் என்றால் யாரு எத்தனை படைகள் அங்கிருந்தாலும் அவைகள் அழிவை சந்திக்கும். அதான் அவர்கள் பாடிய பாடலுடைய கருத்து. We praise God. We thank God for the victory that he is going to give us. தேவனுக்கு பிரியமானவர்களே, before they could start warring, they started singing. யுத்தத்தில் அவர்கள் தங்களை வகுத்துக் கொள்வதற்கு முன்பதாக இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது? அவர்கள் பாடினார்கள். என்ன சம்பவிச்சு தெரியுமா? என்ன சம்பவிச்சு? 2 நாளாகமத்தின் புத்தகம் 20 அதிகாரம் 22வது வசனத்துல அவர்கள் பாடி துதிக்க தொடங்கின மாத்திரத்தில் தானே யூதாவுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் மோவாபியர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலையத்தார் மூவரும் என்ன செஞ்சாங்களா? ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொண்டு போர் புரியும் படியாக அவர்கள் இணைந்து வந்தார்கள். இங்கு தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்பட்ட அந்த பாடலின் தொனி பரலோகத்தை மாத்திரம் எட்டவில்லை. யாரை அவர்கள் சந்திக்க வேண்டும் என்று தேவன் அவர்களுடைய பாடலை கேட்டாரோ அவர்களை அவர் சந்தித்தார். தேவன் சந்தித்தார் என்றால்
நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. He will fight for us. He fought for them. எப்படி? அந்த மூவரும் சேர்ந்து இவர்களோடு இவர்களை வெற்றி காண வேண்டும் என்று வந்தார்கள். வெறித்தனமாக அங்கு அவர்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மரித்து போனார்கள். ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழுந்து, தேவனுக்கு பிரியமானவர்களே, வெட்டுண்டு விழுந்தார்கள். That much powerful is thanking God in advance. தேவன் இதை செய்தால் தான் அவருக்கு நான் மாறுத்தரமாக ஜீவிப்பேன். தேவன் எனக்கு இதை செய்தால் தான் என்னுடைய ஸ்தோத்திர பலிகள் அவருடைய சமூகத்தை எட்டும். I will only thank God if He does something this way. அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா இந்த வேதத்தின் பகுதி நம்மோடு பேசுகின்றது. நாம் தேவனுடைய சமூகத்தில் எதை கேட்கின்றோமோ அதை பெறுவதற்கு முன்பதாக அவருக்கு எல்லாம் தெரியும் நமக்கு என்ன அவசியம் என்ன. அதை பெறுவதற்கு முன்பதாக அவரிடத்தில் நம்முடைய துணிகளை உயர்த்தி நம்முடைய நாவு அவரை நன்றி பாராட்டும் என்றால், ஸ்தோத்திரிக்கும் என்றால் என்ன நடக்கும்? இந்த யோசபாத் படையில அந்த போர் முனையில் என்ன நடந்துச்சோ அது நடக்கும். That much powerful is the thanking God in advance. Jesus thanked God in advance. என்ன நடந்துச்சு? லாசரு உயிர்த்தெழுந்தான். மரித்த உடல் ஜீவனை பற்றி எழுப்பியது. Jesus thanked God for the food. ஒரு சின்ன பொட்டலம் 20,000 பேர்களுடைய பசியை போக்கிற்று. That powerful is thanking God in advance. எதையும் தேவனுடைய கரத்திலிருந்து பெரும் நன்றி பாராட்டக்கூடிய அந்த மனநிலை, சோத்திக்கக்கூடிய அந்த பாக்கியமான நம்பிக்கை அபரிதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும். நாம் கேட்டு பெறக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் நாம் பெறுவதற்கு முன்னதாக நாம் சோத்திருக்கின்றோமே அந்த ஆசீர்வாதம் பெருக்கமானதாக இருக்கும். மரித்தவனையும் இடத்தையும் திரளான மக்களுடைய பசியை போக்கும். தேவனையே நமக்கு முன்பதாக பரத்திலிருந்து இறக்கி நமக்காக யுத்தம் செய்ய வைக்கும். Praising God after your miracle manifest His gratitude. தேவனுடைய கரங்களில் இருந்து பெறப்பட்ட நன்மைகளுக்காக நாம் பாராட்டக்கூடிய நன்றி என்று சொல்வது it is just a gratitude. செய்ய நன்றி அறிதல். அவர் செய்த நன்மைக்காக அவரை நாம் போற்றுவது. Thanking God in advance is an act of faith. நாம் எதை தேவனுடைய சமூகத்தில் கேட்கின்றோமோ அது நம்மை சேர்வதற்கு முன்னதாக அவரிடத்தில் நாம் நம்முடைய நன்றிதலை பாராட்டுகின்றோமே அதுதான் faith, விசுவாசம். Thanking God in advance is an act of faith. யாரால் ஒரு நன்மையை பெறுவதற்கு முன் அதற்கான நன்றியை பாராட்ட வேண்டும். எல்லாராலையும் அது செய்ய முடியாது. பெற்ற நன்மைக்கே நம்ம நன்றி உள்ள பிள்ளைகளாக இருப்பதில்லை. அநேக நேரங்களில் பெறாத நன்மைக்கு யார் நன்றி உள்ளவர்களாக தேவனுடைய சமூகத்தில் நிற்போம்? Who can only stand in front of God, thanking Him for what He has done, thanking Him before what He could do. எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் அழகா சொல்லுது. யாரால் அது முடியும்னா, விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. விசுவாசத்தினால் மாத்திரமே நம்பப்படுகிறவர்களை நாம் உறுதியாக பெற முடியும். காணப்படாதவர்களை நம்ம என்ன செய்ய முடியும்? நிச்சயிக்க முடியும்.
Only faith can render that power to us. Only faith can do that. காதவைகளை நிச்சயிக்கக்கூடியதாகவும் நம்பப்படுகிறவர்களை உறுதி செய்யக்கூடியவர்களாகவும் எது ஆக்கும்னா நாம் தேவனிடத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த விசுவாசம். அத்தகைய விசுவாசத்தினாலே நம் முன்னோர்கள் நற்கீர்த்தி பெற்றார்கள். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ரிட்டன் டாக்குமெண்ட், எழுத்தளவில் எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல. இந்த விசுவாசத்தினால் நற்கீர்த்தி பெற்றவர்கள் அநேகர் வேதத்தில் காணப்படுகின்றார்கள். அதான் அந்த வசனம் சொல்லுது. எத்தகைய விசுவாசத்தை உடையவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள்? இனி சம்பவிக்கப் போகின்றவைகளின் மேல் வைக்கக்கூடிய விசுவாசத்தை உடைய முன்னோர்கள். இது நடக்கும் என்று நம்பும் காரியங்களில் உறுதியாயிருக்கும் ஒன்றுதான் விசுவாசம். அதே அதிகாரத்தில் 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 11வது அதிகாரத்துல விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பரப்புகிற இடத்திற்கு போகும்படிக்கு அழைக்கப்பட்ட பொழுது அவன் கீழ்ப்படிந்து சென்றான். தான் போகக்கூடிய இடம் இன்னதென்று அறியாமல் சென்றான். வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசமாகி தேசத்தில் அவன் என்ன எப்படி இருந்தானா? பரதேசியை போன்றிருந்தான். தன்னுடைய சந்ததியாக ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அவன் என்ன செய்தாரா? கூடாரங்களில் அவன் ஜீவித்தான். அவனுக்கு தேவன் பாராட்டிய வாழ்க்கையை அவன் அந்த தேசத்தை காண வேண்டும் என்பதற்காக அவன் காத்து கொண்டிருந்தான். I am going to settle down in a place where everything will be available. My Lord will be with me. பரத்தில் அவனுக்காக தேவன் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்தை தான் போக வேண்டும் என்று வாஞ்சி உள்ளவனாக அவன் செஞ்சான். தன்னுடைய விசுவாசத்துல பலப்பட்டிருந்தான். ஆகையினால் இதெல்லாம் அவனுக்கு சர்வசாதாரணமாகப்பட்டது. He came out from his luxury life. பரதேசியை போன்று சந்தரித்தான். கூடாரவாசியாக அவன் நாட்களை கழித்தான். ஏன்? எங்கு சென்று சேர வேண்டும் என்று தேவன் அவனை அழைத்திருக்கின்றாரோ அந்த இடத்திற்கு, காணாத இடம். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்திற்காக இன்னும் அது அவனுக்கு சேரல. ஆனா அந்த இடத்திற்காக அவன் வாஞ்சித்து காத்து கொண்டு இருக்கணும். That is called faith. Thanking God in advance for what he is going to enjoy with the Lord. யோவானின் புத்தகம் 20 அதிகாரம் 29வது வசனத்துல ஒரு சின்ன ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். தோமாவுடைய அனுபவம். தாமஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனிடத்துல வந்த பிறகு அவன் என்ன சென்றாரு? உம்மை நான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீர் என்ன செய்யணும்? அந்த விழாவில என்னுடைய விரலை போட விட வேண்டும். அப்ப அவர் சொல்றாரு, அந்த வசனம் என்ன சொல்றது? தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய். ஆபிரகாமை போன்று காணாது விசுவாசிப்பவன் தான் பாக்கியவான். அநேக நேரங்களில் கிறிஸ்துவாகிய நாம கண்டு விசுவாசிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். கண்டு விசுவாசிக்க, தேவன் இதை செய்தால் நான் அவருடைய பிள்ளை, தேவன் இந்த நிலையில் என்னை வாழ வைத்தார் என்றால் அவரை நான் என்ன செய்வேன்? பற்றிக் கொள்வேன். கண்டு விசுவாசிப்பவர்கள், அவர்களுக்கு உணவாக தேவனை நிறுத்தும்படியாக ஆசைப்படுபவர்கள். ஆனா வேதம் என்ன சொல்லுகின்றது? காணாமல் விசுவாசிப்பது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய சமூகத்திலிருந்து பெறக்கூடிய அந்த பலனை பெறுவதற்கு முன்பாகவே, அந்த நிகழ்வுகள் நிகழ்த்தப்படுவதற்கு முன்பதாகவே அவரை என்ன செஞ்சாரா? ஸ்தோத்தரித்தார். Abraham thanked God in advance. தேவனை நாம் எதிர்பார்க்கும் ஆசீர்வாதங்களே
நாம் பெறுவதற்கு முன்னமே அதற்காக நன்றி பாராட்டி அவரோடு சேர்வோம் என்றால் அதுதான் விசுவாசம். This is the Abraham kind of faith. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுலார் சொல்றார் 4:21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தானா. அவர் வாக்குரைத்திருக்கின்றார், உன்னுடைய சந்தேகத்தை நான் பெருக்குவேன். நீ என்ன செய்வாய்? உன்னுடைய தேசத்தில் தேவன் உனக்கு பாராட்டக்கூடிய அந்த தேசத்தில் என்ன செய்வாய்? இருப்பாய் என்று சொல்லக்கூடியதை முழு நிச்சயமாய் அவன் செஞ்சானா? விசுவாசித்தான், மகிமைப்படுத்தினான் அவரை. Abraham did not want until the manifestation of his miracle to give thanks. He did not wait until something should happen. அவன் என்ன செய்யல? காத்திருக்கவே. ஏதாவது ஒண்ணு என்னை நம்பும்படியாக பரலோகம் செய்யணும் அவன் காத்திருக்கவில்லை. He praised God. He thanked God before anything could happen. என்னவெல்லாம் தேவன் அவரிடத்தில் சொன்னாரோ அவைகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடை பெறுவதற்கு முன்பதாகவே அவரை விசுவாசித்தான். அப்புறம் என்ன செஞ்சானா, தான் விசுவாசித்த அந்த விசுவாசத்தை அப்படியே டெவலப் பண்ணிட்டே போய்கிட்டு இருந்தான். He did not stop anywhere. That is called Abraham's faith. That is what the faith God is expecting from each one of us. தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நிகழ வேண்டும் என்பதற்காக ஆபிரகாம் காத்திருக்கவில்லை. He proceeded further and further to the goal that is set before him. என்று ஒரு காரியத்தை பரலோகமானுக்கு முன்னதாக வைத்ததோ அதை அடையும் மறைக்கும். He was just proceeding, thanking God, though he has not seen what he has to receive. அவர் என்ன காண வேண்டும் என்று நிச்சயித்திருந்தாரோ, எதை அவர் கொடுக்க வேண்டும் என்று காத்திருந்தாரோ அவைகள் அவருடைய வாழ்க்கையில் சம்பவியாத நிலையிலும் அவைகள் சம்பவித்த போன்று அவன் தன்னுடைய விசுவாசத்தில் உறுதி பெற்றவராக அவன் கடந்து செல்பவராக முன்னேறி செல்பவனாக அவன் காணப்பட்டான். அவற்றிற்கு முன்பதாக ஸ்தோத்திரித்து விசுவாசித்து காத்திருந்தான். Living by faith means giving thanks to God in advance. விசுவாசத்தின் அடிப்படையில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் என்றால் இந்த ஆபிரகாமை போன்று நீ எதையும் தேவனுடைய சமூகத்தில் இது கிடைத்தால் தான் என்று சொல்வதை விட்டு இது எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கடந்து செல்லுகின்றாயே. தேவனுடைய சமூகத்தில் உன்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து உன்னுடைய நன்றிதனை ஏற இருக்கின்றாயே, அதுதான் தேவை. That is what Christ, that is what God is expecting from each one of us. விசுவாச வாழ்க்கை என்பது நிகழ ஆசிக்கும் எல்லாவற்றிற்காகவும் முன்கூட்டியே சோஸ்திரமும் நன்றியும் தேவனுக்கு பாராட்டி கொண்டு அப்படியே கடந்து செல்வது. It will happen what you desired, but don't wait. Don't break your route. நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அதற்காக ஸ்தோத்திரித்து அவன் வாழ்க்கை நெடுகிலும் 100 வயசு அவனுக்கு கிடைத்த அந்த அனுபவத்திற்காக அவன் தன்னுடைய 75வது வயதுல அந்த வாக்குத்தத்தம் கிடைக்கப்பட்ட பிறகு வெயிட் பண்றான். He is waiting as if he has been blessed with the son. மார்க்கின் புத்தகம் 11:24 என்ன சொல்லுது? நெடுகிலும்
அந்த அனுபவத்திற்கு அது என்ன சொல்லுகின்றது? மார்க் 11:22, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். Let your prayers be in confidence that whatever you request, you pray for is received. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். எதை சொல்லுது? எதை நீங்க கேட்பீங்களோ அதை அவர் உனக்கு கொடுப்பார். நீ எப்பொழுது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த நிலையில் நீ அதை கேட்காத, அவர் உனக்கு கொடுப்பார். அவைகள் உங்களுக்கு உண்டாகும். எப்பொழுது? அவைகள் சம்பவிப்பதற்கு முன்பு ஸ்தோத்திரத்தோடு நீ காத்திருக்கக்கூடிய அனுபவத்தை பெறும் பொழுதுதான். This is a secret behind every real blessings. Why should we thank God in advance? ஏன் நாம் தேவனை எதுவும் சம்பவிப்பதற்கு முன்பதாக அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும்? முதல் இதுன்னா, அவர் யாராக இருக்கிறாரோ அதற்காக அவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். We should be thankful for who God is. அவர் யார்? அவர் யாராக இருக்கிறாரோ அதற்காக நாம் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். 1 நாளாகமத்தின் புத்தகம் 16:34 சொல்லுது, கர்த்தரை துதியுங்கள். You praise God for he is good. அவர் நல்லவராக இருப்பதற்காக நீங்கள் அவரை துதியுங்க. அவர் அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும் என்பதற்காக, அவர் அதை கொடுக்கல என்பதற்காக அல்ல. You have to praise him because he is good. அவர் கிருபை என்றென்றைக்கும் இருக்கின்றது. He is good and his love endures forever. அவர் பாராட்டக்கூடிய கிருபை என்றாலும் இருப்பதற்காக நீ அவளை துதியுங்கள். ஏன்னா கிருபைத்தான் உங்களை என்னை எழச் செய்யக்கூடியது. அவர் நல்லவராகவே இருப்பதற்காக நீங்க அவர் என்ன செய்யுங்க? துதிங்க. for not for anything else. யோவான் 1 யோவான் புத்தகம் 1:9 அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருப்பதற்காக நீங்கள் அவரை துதியுங்க. ஏன்? Why should I praise God? Why should I thank God? இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகிறது? அவர் என்னுடைய பாவங்களையும் உன்னுடைய பாவங்களையும் என்னுடைய அநியாயத்தையும் உங்களுடைய அநியாயத்தையும் என்ன செய்யறாரா? நீக்கி சுத்திகரிக்க, மன்னிக்க. உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். Only he can do it. And he will do it because he is true. அந்த குணாதிசயங்களுக்காக அவர் நம்ம என்ன செய்யணும்? We must thank God. Whether we receive things from God or not. அவர் கொடுக்கிறார் என்பதற்காக அல்ல, அவர் இப்படியாக இருக்கிறார் என்பதற்காக நாம் அவரை என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரிக்க வேண்டும். மேலும் யோவானின் புத்தகம் 3:16 என்ன சொல்றது? He has given his greatest gift possible. ஏன் நீங்களும் நான் அவரை துதிக்க வேண்டும்? என்ன ஒரு வெகுமதியை, என்ன ஒரு பரிசை, என்ன ஒரு மேலான ஸ்லாக்கியத்தை அவர் மனுக்குலத்தின் மீது பாராட்ட வேண்டுமோ அதை அவர் பாராட்டி விட்டார். தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலமாக அவர் என்ன செஞ்சிட்டாரு? இந்த உலகத்திற்கு பாராட்ட வேண்டிய பெரிய நன்மையை பாராட்டி விட்டதினால் அவரை துதியுங்கள். He gave his only begotten son so that you and me be saved. ரட்சணியம் என்னும் மகா உன்னதமான பரிசை வெளியேறப்பட்ட தன் குமாரனாகிய கிறிஸ்துவின் மூலம் அவர் என்ன செஞ்சிட்டாரு? பாராட்டிட்டார். To the entire world. நல்லவனுக்கும் சரி கெட்டவனுக்கும் சரி. He has made it possible that everyone should be saved.
அதுக்காக துதிங்க. சும்மா அவர் இது கொடுத்தாரு அது கொடுக்கல என்பதற்காக கடவுளை மிகவும் சீப்பா நினைச்சிடாதீங்க. What he is supposed to do, he has done already, for which he is worthy of all our thanksgiving. He is worthy of our praise. He is worthy of our thanksgiving for what he is. அவர் என்னவாக இருக்கிறாரோ அவர் அதுவாக இருப்பதினால் நம்முடைய நன்றியறிதலுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் அவர் பாத்திரர். அவர் அவ்வப்போது நமக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களுக்காக நீ துதி. இதை ஒரு பக்கம் வச்சாலும் it does whatever you are need of. யோவான் புத்தகம் 11:41 சொல்லுது, he answers our prayers. அவர் நம்முடைய ஜெபங்கள் என்ன செய்யறாரு? கேட்கிறாரு என்பதற்காக he is worthy of our praise. 1 தெசலோனிக்கர் 5:17-18 சொல்லுது, he provides our needs. நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராக அவர் இருக்கின்றார். துதிக்கு பாத்திரராக இருக்கின்றார். பிலிப்பியர் 4:6 சொல்லுது, he showers with his blessings. அவருடைய ஆசீர்வாதங்களை நம் மீதாக பொழிகிறவராக இருக்கிறார். சங்கீதங்களின் புத்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 91வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படியாக இருக்க வேண்டுமோ அப்படியாக இருக்கிறார். He protects you and keeps you. உன்னை காத்து உன்னை வழிநடத்தக்கூடிய எல்லா பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கொண்டிருப்பதனால் he is worthy of your praises. He is worthy of your thanksgiving. Why should we thank God in advance? Always. எப்பொழுதும் அவரிடத்தில் என்ன வருகின்றது என்பதை அல்ல, அவர் துதிக்கு பாத்திரமானவர் என்பதனால் நாம் என்ன செய்யணும்? அவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன் சாத்தாங்க நுழையிறான்? If you are not going to praise him, if you are not going to thank him, if your life is not in accordance with what the heaven says, if your relationship is broken, சாத்தான் உள்ள நுழையிறது காத்துக்கிட்டே இருக்கிறான். A lack of thanksgiving keeps us from moving forward. தேவனுக்கு நன்றி இல்லாதவர்களாக இருப்போம் என்றால் நமது மோட்சத்துக்கான அந்த யாத்திரையில் நாம் என்ன செய்வோம்? அந்த பாதைய மடைமாற்றி விட்டுருவானா. வயல்ல நீர் ஓடிக்கிட்டே இருக்கும். இங்கு பாயக்கூடிய நீரை இங்க பாய்க்கணும்னா இதை மூடி அதை திறந்து விட்டுருது. மடைமாற்றம் செய்தல். இந்த மடைமாற்றம் செய்யக்கூடியதைத்தான் சாத்தான் செய்யறான். எப்பொழுது நீ சொல்லக்கூடிய அந்த யாத்திரை பாதையில அவரை துதிக்கவும் அவரை போற்றவும் அவர் நமக்காக செய்யக்கூடிய நன்மைகளுக்கு நாம் நன்றிதலை ஏறெடுக்கவும் நாம் தவறும் பட்சத்தில் we are directed in other way. எந்த பாதையில் சென்றால் நாம் பரத்தை அடைய முடியுமோ அந்த பாதையை அவன் மறித்து மடையை மாற்றி வேறொரு பாதையில் நம்மை கொண்டு சென்று விடுவான். யாத்ராகமத்தின் புத்தகம் 16:12 என்ன சொல்லுது? இஸ்ரவேல் புத்திரர்களின் முறுமுறுப்பை நான் கேட்கின்றேன். எப்படி அவர்களை மடம் மாத்திரான் தெரியுமா? சோத்திரம் குறையும் பொழுது என்ன வரும்? முறுமுறுப்பு வரும். When you start praising God, the grumbling will take place. முறுமுறுப்பாய் நீ எப்பொழுது தேவனை ஸ்தோத்திரிக்கக்கூடிய தேவனை நீ அந்த ஸ்தோத்திரத்தை நிறுத்தும் பொழுது முறுமுறுப்பு உன்னை அடைந்துவிடும். எகிப்திலிருந்து வாக்குத்தத்த தேசத்திற்கு தேவன் அவர்களை கொண்டு வருகின்றார். அந்த வாக்குத்தத்த தேசத்திற்கு போனா 40 நாள் பரத்தின் கணக்கு அவ்வளவுதான்.
வனாந்திரத்துல வாக்குத்தத்தத்தின் தேசத்தில் செல்கின்றோம் என்பதை மறந்து அவர்கள் முறுமுறுத்தார்கள். தேவர் ஸ்டார்டிங் கிரம்பிளிங், முறுமுறுத்தார்கள். What was the result? Their eyes were taken off from the big project, picture, promised land. அவர்கள் எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த எல்லை, அந்த கடைசி அவர்கள் சென்று சேர வேண்டிய இடம் அவர்களுக்கு தெரியாம போயிடுச்சு. What was the result? 40 நாள் 40 வருஷமா போயிடுச்சு. ஒரு ஜெனரேஷன் அவுட். The promised land was waiting, but their lack of thankfulness kept them away from the route. They lost the route. நன்றி அறிதல் இல்லாமல் அவர்கள் முறுமுறுத்தார்கள் அல்லவா, அந்த பாதை அவர்களுக்கு மாறி போயிற்று, மறந்து போயிற்று, மறைந்து போயிற்று. 3 நிலைகளில் தேவன் சோத்திரிக்கப்பட வேண்டியவராக இருக்கிறார். அதை சொல்லி நாம் முடிச்சிடும். வாட் ஆர் தி ஸ்டேஜஸ்? 1, அவர் என்னவாக இருக்கிறாரோ அதற்கு நாம் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இஸ் குட், அவர் நல்லவராக இருப்பதினால். His grace is endureth forever. அவருடைய கிருபை எந்நாளும் இருப்பதற்காக அவர் ஸ்தோத்திரிக்கப்பட வேண்டும். He should be thanked. He should be thanked for his providence. He should be thanked for his sovereignty. அவர் நம் மீது பாராட்டக்கூடிய பாதுகாப்பிற்காகவும், அவர் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த இறையாண்மைக்காகவும், உரிமைக்காகவும் நாம் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருப்பதற்காக, மன்னிக்கிறவராக இருப்பதற்காக, சுத்திகரிக்கக்கூடிய பலன் பொருந்தியவராக அவர் இருப்பதற்காக நாம் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், நன்றி பாராட்ட வேண்டும். Whether you praise him or thank him or not, நீ அவரை ஸ்தோத்திரித்தாலும் சரி, அவருக்கு நன்றி பாராட்டினாலும் சரி, அந்த ரெண்டையுமே நீ செய்யாமல் இருந்தாலும் சரி, what he is, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். Whether you praise him or not, whether you thank him or not, whether you don't do anything of that kind or not, God is God and he remains as God. இரண்டாவது நிலை, அவர் சோத்தரிக்கப்பட அவர் நம் ஜெபங்களுக்கு பதில் அளிக்கிறார் என்பதுதான். He listens to our prayers. He responds to our prayer. In whichever way you go unto him, he responds. எரேமியாவின் புத்தகம் 29:12 சொல்லுது, நான் உங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறேன். I listen to your prayers. அவர் நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு மறு உத்தரவு அளிப்பதினால் he is worthy of our praise. He is worthy of our thanksgiving. இந்த 2 நிலையிலும் அவர் என்னவாக இருக்கிறார் என்பதற்காக he should be praised. எவற்றையெல்லாம் நமக்கு செய்கிறாரோ அதற்கான மாறுத்திரம் praise and thanksgiving. 3ஆம் நிலை என்ன தெரியுமா? அது ஒரு விசேஷித்த நிலை. இந்த 3ஆம் நிலை தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை பற்றியது, யோசபாத்தை பற்றியது. ஜனங்களுக்கு பதில் பெற்ற நிலையில் பாராட்டும் துதி, ஸ்தோத்திரம், கிராட்டிடியூட். தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் பெறக்கூடிய நன்மைகளுக்கு மாறுத்திரமாக செய்யக்கூடியது அந்த செய் நன்றி அறிதல், கிராட்டிடியூட். பதிலை பெறுவதற்கு முன்பாக பெற வேண்டும்.
thanking God in advance. It is an act of faith. இதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது செய்தார். அவர் 2 உன்னதமான நிகழ்வுகளில் அதை நமக்கு விளக்கினார். லாசருவை எழுப்பும் பொழுது, உணவை பெருக்கும் பொழுது, 2 நேரத்திலும் அவைகள் நிகழ்ந்து விட்டது போன்று தேவன் என்ன செஞ்சார்? ஸ்தோத்திரித்தார். He thanked God in advance. அந்த பண்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும் என்று தேவன் ஆசிக்கின்றார். Thanking God in advance. If you have that kind of thing in your life, அந்த thanking God in advance என்று சொல்லக்கூடிய அந்த பண்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் என்றால், மரித்தவனையும் நம்ம என்ன செய்ய முடியுமா? அவ்வளவு பெரிய அளவில் பரலோகம் உங்களையும் என்னையும் என்ன செய்கிறது? It empowers us. வெகுத்திரளான ஜனங்களை போஷிக்கக்கூடிய அளவிற்கு அருமையான சத்தியத்தை இந்த உலகத்தின் திக்கெங்கும் எடுத்து செல்வதற்கு, போஷிப்பதற்கு என்னால் எப்படி முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா, வேதம் சொல்லுது, you thank God. Thank God before he could do anything. He will empower you to reach any nooks and corners of the earth. You can do it. மரித்தவனையே என செய்யக்கூடிய மகா உன்னதமான பலத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து பெற்றார் என்ற அவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும்? அந்த காரியங்களில் வெற்றி சிறக்க முடியும். You can reach to the maximum. மூன்றாவதாக, மனுஷனுக்காக யோசாபாத் காலத்துல தேவன் போரிட்டது ஒன்று. நம்முடைய எதிரிகள் எவ்வளவு பலத்தவர்களாக இருந்தாலும், எத்தனை பேர் கூட்டு சேர்ந்து வந்தாலும், அவர்களுக்குள்ளே தான் அங்க சண்டை வரும். அவர்கள் நம்மை மேற்கொள்வதற்கு ஏதுவாக எதுவும் நம்மில் ஏற்படாது. பிகாஸ் காட் இஸ் ஃபைட்டிங் அவர் வார். நம்முடைய யுத்தத்தை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த 3 எப்பொழுது நடைபெறுகிறது? நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணுமா? நாம் தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றவைகளுக்காக ஸ்தோத்திரிப்பவர்களாக அல்லாது, தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் பெறுவதற்கு முன்னதாக அவர் எனக்கு அதை செய்வார் என்ற விசுவாசத்தின் அடிப்படையிலே கடந்து செல்லுகின்றோம் அல்லவா? அந்த பண்பு நம்முடைய இருதயத்தை ஆளுமை செய்ய பொழுது, தேவனுக்கு பிரியமானவர்களே, இவையாவும் சம்பவிக்கும். இவையாவும் சம்பவிக்கும். அத்தகைய ஒரு பெரும் பாக்கியத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம்முடைய இருதயங்களில் அவர் பேச நம்முடைய சிரங்களை தாழ்த்தி ஜெபத்தில் தடுத்திருப்போம். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, உடைய தூய நாமம் மறுபடியும் மறுபடியும் மகிமைப்படுவதாக, என்னாலும் மறுமைப்படுவதாக. நீர் வல்லவராகவும் நல்லவராகவும் இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய ஜெபங்கள் உம்முடைய பாதத்தில் கேட்கப்படுவதற்கு முன்னதாக அதற்கு உத்தரவு சொல்லுவதாக இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்தில் பெற வேண்டிய அந்த உத்தரவை பெறுவதற்கு முன்பதாக என் தேவன் இதை செய்ய வல்லவராக இருக்கின்றார் என்று உம்மை துதிக்கவும், உம்மை நாங்கள் நன்றியறிதலோடு ஏறெடுத்து பார்க்கவும் நீர் எங்களுக்கு இந்த அருமையான வேதத்தின் பகுதி மூலமாக எங்களுடைய உள்ளங்களில் பேசியமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலாம். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தரலாம். சீக்கிரமாக சம்பவிக்க போகிறதான அந்த வருகையின் நாளில் இதுவரை காத்திருந்தோம். இவருடைய ரட்சிப்பிலை களி கூறும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாருடைய நாங்கள் அனைவரும் காணப்படக்கூடிய பெரும் பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்ததுவ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினால் மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கின்றேன் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, ஆமென். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யக்கும் சிநேகமும் நம் அனைவரோடு விசேஷமாக இந்த செய்தியை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து இணையத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.